4:1. இனிமே நீங்க அழைப்பதில்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நாட்கள் நீங்க போகின அலைச்சல், நீங்க பிரயாசப்பட்டது, நீங்க வருத்தப்பட்டது, நீங்க கண்ட அலைச்சலை கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொல்கிறார், இனிமே நீங்க அலைவதில்லை, இனிமே நீங்க அலைந்து திரிவதில்லைன்னு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இவ்வளவு நாட்கள் வாழ்க்கையில முன்னேறணும், இந்த பிரச்சனை மாறணும், இந்த காரியங்கள் மாறணும், இந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும், இந்த காரியங்களை நான் சாதித்துக் கொள்ளணும், இதை நான் சுதந்திரத்துக் கொள்ளணும், இந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ பிரயாசப்பட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப அலைந்து திரிந்ததற்காக ஓடி உழைத்து உங்களுடைய உடல்ல இருக்கிற பலனெல்லாம் போய் நீங்க இப்போ சத்துவம் இல்லாம சோர்ந்து போய் இருக்கிறீங்க. அடுத்த அடி நடக்க உங்களுக்கு பலன் இல்லை, உதவி செய்ய நபர் இல்லை, துணை நிற்க நபர் இல்லை. உங்க பலனெல்லாம் இழந்து பலன் இல்லாம சத்துவம் இல்லாம இருக்கிறீங்க. அழைந்து அழைந்து ஓடி திரிந்து எவ்வளவோ காரியங்கள் செய்து இழைத்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அலைவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை. உனக்காக நிலையான காரியத்தை நான் கொடுப்பேன், உனக்காக நான் ஸ்திரமான காரியத்தை கொடுப்பேன். இவ்வளவு நாட்கள் ஒரு தேவைக்காகவும் ஒரு விஷயத்துக்காகவும் அழைந்து திரிந்தீங்கள்ல, ஓடுனீங்கள்ல, பிரயாசப்பட்டீங்களே, எல்லாவற்றையும் இழந்தீங்களே. இப்போ தேவன் அதை மாற்ற போகிறார். இப்போ அதிலே ஒரு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார், ஒரு பெரிய காரியத்தை தேவன் அதில் உங்களுக்கு செய்ய போகிறார். இனி நீங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்க அலைந்து திரிவதில்லை, நீங்க பலவீனப்பட்டு காணப்படுவதே இல்லை. கர்த்தரே உங்களுக்காக சகலவற்றையும் செய்வார். கர்த்தரே உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரே உங்களுக்காக அதிசயங்களை செய்வார். கர்த்தரே உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். கர்த்தரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து இவ்வளவு நாட்கள் அலைந்த காரியத்துல ஒரு ஸ்திரத்தை கொடுப்பார். இனி அவரே அதற்கு நிலை நிறுத்துவார். இது அவரே உங்களுக்கு ஒரு நிலையான காரியத்தை கொடுப்பார். இனிமே நீங்க ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு கொண்டிருப்பீங்கல்ல, அது உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு அந்த தேவைகளை தேவன் கொடுக்க போகிறார், உங்களுக்கு சந்திக்க போகிறார், உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். பெரிய காரியத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து உங்கள் இருதயத்தை தேவன் மகிழ பண்ண போகிறார். இனி அழவதில்லை. இனி நீங்க அலைந்த நாட்கள், அலைந்த காரியங்கள், அலைந்த காலங்கள், அது எல்லாவற்றிற்கும் சரியாய் தேவன் உங்களை மகிழ பண்ண போகிறார். எத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து பிரயாசப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போன நாட்களுக்கு எல்லாம் தேவன் பதில் செய்ய போகிறார். ஒரு நிலையான காரியத்தை உங்களை சுற்றியுள்ளவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக தேவன் உங்களுக்கு நிலையான காரியத்தை கொடுக்க போகிறார். அது ஒருவராலும் அசைக்க முடியாத நிலையான காரியம், அது ஒருவராலும் தகர்க்க முடியாத நிலையான காரியம். எத்தனை போராட்டம், எத்தனை பாடுகள் வந்தாலும் தேவன் அது உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு செய்து விட்டார். தடைகளை பார்க்காதீங்க, போராட்டங்களையும் பாடுகளையும் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக அதிசயத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் இனிமே உங்களை நிலையாய் நிற்க வைக்க போகிறார். இனி அலைவதில்லை, இனி திரும்புவதில்லை, இனிமே ஓடி உழைப்பதில்லை. அதற்கான பலனும் உங்ககிட்ட இல்லை. அவர் நன்றாய் பார்த்து கொண்டிருக்கார். இனி கர்த்தரே உங்களுடைய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக அவர் அலைந்து திரிந்து சகல காரியங்களும் செய்ய போகிறார். உங்களுக்காக அவர் மெனக்கிட போகிறார். உங்களுக்காக அவர் பேச போகிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார். உங்களுக்காக அவர் வழக்காட போகிறார். உங்கள் பட்சத்திலிருந்து அவள் எல்லா காரியத்தையுமே உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். அதனால சோர்ந்து போகாம, பலவீனப்படாம, இவ்வளவு பிரயாசப்பட்டனே ஒண்ணுமே கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. இனி உங்களுக்கு காரியங்கள் கொடுக்கப்படும். சோர்ந்தே போகாதீங்க. இனி கர்த்தர் கொடுப்பார். இனி எல்லாம் கொடுக்கப்படும். இனி அதிசயம் கொடுக்கப்படும். இனி அற்புதம் கொடுக்கப்படும். இனி சகல காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் சோர்ந்து போகாம, பலவீனப்படாம அவரையே பிடித்து கொண்டிருங்க, அவரையே சார்ந்து கொண்டிருங்க, அவரையே நம்பிக்கொண்டிருங்க. மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வரும். உங்களுக்கு தேவன் சந்திப்பார். எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்காக செய்வார். அலைந்த நாட்களுக்கு எல்லாம் முழுமையான பிரயாசத்தை நீங்க பார்க்க போறீங்க. அந்த பிரயாசப்பட்ட நாட்கள் எல்லாம் முழுமையான பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த பலனை ருசி பார்த்து அவரை நீங்க ஸ்தோத்திரிங்க, அவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. இனி கர்த்தர் உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்காக அதிசயங்கள், ஒன்னல்ல ரெண்டல்ல, அநேக காரியங்கள் செய்து இனி உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக தேவனுடைய இருதயத்தை மகிழ பண்ண போகிறார். அபிஷேக தைலத்தாலும் ஆனந்த தைலத்தாலும் நிறைய தரளி உங்களை மகிழ பண்ண போகிறார்.
இனி அழுகை இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, புலம்பல் இல்லை, குறைவுகள் இல்லை, பலவீனங்கள் இல்லை. இனி மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, ஆசீர்வாதம் எல்லாவற்றையுமே கொடுத்து உங்கள் பழைய காரியங்களை மறக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அவரை நம்பிக்கொண்டு விசுவாசத்து கொண்டு, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு நிலையான காரியத்தை கொடுங்க, காரியங்களை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவரை நோக்கி கேட்போம். கர்த்தர் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஒரு அவரை நோக்கி நாம் செபிப்போம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, நீர் எங்களை நேசிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன், எங்களுடைய அலைச்சல்களை பார்க்கிற தேவன், எங்களுடைய வேதனைகளை பார்க்கிற தேவன், எங்களுடைய கண்ணீரையும் கவலையும் பார்க்கிற தேவனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ காரியத்தையும் செய்ய போறமைக்காக நன்றி, உதவி செய்ய போறமைக்காக நன்றி. சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வலோகத்தின் ரட்சகரே, இயேசு மக ராஜாவே, மீட்பராகிய என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எனக்கு உதவி செய்ய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, அப்பா, இனி அழைந்து திருவதில்லை ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நிலையான வீட்டை கொடுப்பீராக, நிலையான இடத்தை கொடுப்பீராக, நிலையான வேலையை கொடுப்பீராக, நிலையான ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, நிலையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. வினோதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவர் ஆகிலும் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே எல்லா அடையாளம் அற்புதங்களும் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தாலே நீர் அதிசயங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தாலே அடையாளங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தாலே சர்வ காரியங்களும் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தாலே எல்லாவற்றையும் செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய கருவும் இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், உடைய அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே சர்வ காரியத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயத்தை செய்கிற ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதில் செய்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ காரியத்தையும் செய்தீர். பிள்ளைகளுக்கு நிலையான காரியத்தை கொடுத்து விட்டீர், நிலையான ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டீர், எல்லாம் நிறைவாய் கொடுத்து விட்டீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து விட்டீர், நீர் பலப்படுத்தி விட்டீர், மகிமையான காரியத்தை செய்து விட்டீர் ஐயா. உடைய பிள்ளைகளை நீர் கண் நோக்கி பார்த்து விட்டீர். இனி அவர்கள் அலைந்து திரிவதில்லை, இனி அவர்கள் வருத்தப்பட்டு வேதனைப்படுவதில்லை. இனி அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போகிறேன். அதிசயமாய் அற்புதமாய் பெரிய காரியங்களை கொடுத்து அவர்களை மகிழ பண்ண போகிறீர். தோய்ந்து போன இருதயத்தை உடைய ஆனந்த தைலத்தால் நிரப்ப போகிறீர். அபிஷேகம் செய்ய போகிறீர், அதிசயம் செய்ய போகிறீர், சர்வத்தையும் கொடுத்து அவர்களை நிறைத்தள்ள போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்து விட்டீர், நீர் அற்புதத்தை கொடுத்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.